ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்ரேயாஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை இன்விசிபிள் செயின் மேக்கிங்க்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்விசிபிள் செயின் ஃப்ரீ கிளாஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இன்றைக்கி தான் நம்ம டே 2 கிளாஸ் பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் தரேன். ஓகேவா? ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் இன்விசிபிள் செயின் மேக்கிங்க்கு தேவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக தேவைப்படுற விஷயம் இந்த கியர் வயர். கியர் வயரில் இந்த 2 கலர்ஸுமே வாங்கிக்கோங்க. இது சில்வர், இது கோல்டு. ஓகேவா? ஸோ கோல்டு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு கோல்டு யூஸ் பண்ணிக்கலாம். சில்வரில் பேர்ல் வச்சு ஆர் உங்களுக்கு சில்வர் ஜுவல்லரி தேவைப்படுற இடத்துல நீங்கள் இந்த சில்வர் கியர் வயர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கியர் வயர். இதுதான் வந்து நம்ம இன்விசிபிள் செயினோட பேஸ். ஓகேவா? இதை இதிலேருந்து கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிசர் தான் வேணும். ஓகே? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டாக நமக்கு தேவைப்படுற மெட்டீரியல். ஸோ நெக்ஸ்ட்டு இன்விசிபிள் செயினுக்கான ரொம்ப 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 முக்கியமான மெட்டீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கியர் லாக். ஸோ இதுதான் கியர் லாக். ஸோ இதுவுமே நீங்கள் என்ன கலர் கியர் வயர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் இருக்கிற கியர் வயர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் கியர் லாக் யூஸ் பண்ணணும். ஸோ இது இன்விசிபிள் செயினுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வெறும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைங்கிறது மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? இது பேர் கியர் லாக். ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பெண்டன்ஸ் தான் தேவைப்படும். பெண்டன்ஸ் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மார்க்கெட்டில் நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற டிசைன்ஸ் குட்டி குட்டியாக வேணுமோ இல்லை இந்த மாதிரி பெருசாக வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வைக்கணுங்கிறப்ப நான் உங்களுக்கு இன்னும் நிறைய டிசைன்ஸ் காட்டுறேன். இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஓகேவா? இது சில்வர்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ நீங்கள் அது மாதிரி வாங்கிக்கலாம். ஓகே? ஸோ இதுதான் வந்து பெண்டன்ஸ், இன்விசிபிள் செயினுக்கான பெண்டன்ட். அப்புறம் இதுதான் வந்து ஹூக். நம்ம செயினை வந்து மாட்டணும்ல, நம்ம கழுத்துக்கு முன்னால் செயின் மாட்டுறதுக்கு இந்த மாதிரி ஹூக்ஸாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம நார்மலாக பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுற ஃபிஷ் ஹூக்ஸு அண்ட் இதுவுமே ஜம்ப் ரிங்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? ஃபிஷ் ஹூக் அண்ட் ஜம்ப் ரிங் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் உங்களுக்கு வேறு தேவைப்படுறது உங்களுக்கு நார்மலாக பீட்ஸ் தேவைப்படும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் ஒரு செயினில் பீட்ஸ்லாம் வச்சு காட்டியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி பீட்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி பீட்ஸ் வந்து போட்டு நீங்கள் செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பெண்டன்ட் போட்டு 2 சைட் பீட்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்புறம் உங்கள் க்ரியேட்டிவிட்டி. அண்ட் அது தவிர நமக்கு சிசர்ஸ் தேவை. நம்ம இந்த ஷார்ப் ப்ளையரும் ஃப்ளாட் நோஸ் ப்ளையரும் தேவை. ஓகேவா? ஸோ இன்விசிபிள் ஜுவல்லரி பண்ணுறது வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியான வேலை தான். ஸோ அதுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து கம்மி தான். பட் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த வெரைட்டி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படிங்கிறத பார்த்து உங்களோட டெசிஷன் தான். ஸோ வெரைட்டிஸ் வந்து நீங்கள் வாங்குறது தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஜுவல்லரி மேக்கிங்க்கு தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ். இதை தவிர அட்வான்ஸாக தேவையான மெட்டீரியல்ஸ் நான் உங்களுக்கு பண்ணுறப்போ என்னென்ன வேணும், என்னென்ன தேவைங்கிறது காட்டுறேன். பட் இந்த மெட்டீரியல்ஸ், இந்த பேசிக் மெட்டீரியல்ஸ் தான் நீங்கள் இன்விசிபிள் செயின் தாராளமாக பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. கமெண்ட்டில் உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.